ஆடியில் அதிரடி ஆஃபர் 5 முதல் 50% வரை தள்ளுபடி விற்பனை. நம்ம ராயல் பர்னிச்சர்ஸ், நாகர்கோவிலில். அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில். சூதாட்ட விவகாரம் தொடர்பாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னாவிடம் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். தற்போது வரை விசாரணை மேற்கொண்டதில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக. முதல்ல இந்த விசாரணையின் பின்னணி என்ன என்று பார்க்கும்போது, சட்டவிரோத ஆன்லைன் அப்ளிகேஷன்கள், குறிப்பா இந்த பெட்டிங் ஆப் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்தியாவில் விளம்பர தூதர்களாகவும் விளம்பர நடிகர்களாகவும் பல நடிகர்கள், அதே போல விளையாட்டு வீரர்கள்லாம் இடம்பெற்றிருந்தாங்க. அதுல ஒரு ஆன்லைன் பெட்டிங் அப்ளிகேஷன் தான் 1xBet அப்படின்ற அந்த பெட்டிங் ஆப், சூதாட்ட ஆப். இதற்கு ப்ரமோஷன் செய்ததாக சுரேஷ் ரெய்னாவிடம் தற்போது விசாரணையானது அமலாக்கத்துறை மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விசாரணை எந்த அடிப்படையில் அப்படின்னா, சட்டவிரோத பண பரிமாற்றம், PMLA அந்த ஆக்ட் கீழே. அப்படின்னு என்னன்னா, பண மோசடி தடுப்பு சட்டம், இந்த சட்டத்தின் கீழே தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல சுரேஷ் ரெய்னா இந்த 1xBet அந்த அப்ளிகேஷனை ப்ரமோஷன் செய்வதற்காக விளம்பரம் செய்திருந்தார், அவர் நடித்திருந்தார். அவருக்கான பணம் எப்படி வழங்கப்பட்டது, என்னென்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் அவரிடம் போடப்பட்டது, எவ்வளவு நாட்கள் ஒப்பந்தம் போடப்பட்டது, அதற்கான பண பரிவர்த்தனை எந்த வாயிலாக நடந்தது, அவர் பெற்ற அந்த விளம்பரத்தில் நடித்ததற்காக அவர் பெற்ற பணத்திற்கு முறையாக வழி செலுத்தப்பட்டிருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தற்போது அமலாக்கத்துறை சுரேஷ் ரெய்னாவிடம் கேட்டு வருகிறது. இதற்கான முறையான சம்மனை அவருக்கு அனுப்பியிருந்த நிலையில் இன்று சுரேஷ் ரெய்னா டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது டெல்லி மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பல்வேறு ஆன்லைன் பெட்டிங் அப்ளிகேஷன்கள் சட்டவிரோதமாக இயங்கி வருவதை அமலாக்கத்துறையானது கண்டுபிடித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த 1xBet பெட்டிங் ஆப் மட்டுமல்லாது பல அப்ளிகேஷன்கள் உள்ளது. இது தொடர்பாகவும் தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், கடந்த ஒரு வாரத்தில் 3 பிரபல நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், அதே போல விஜய் தேவரகொண்டா மற்றும் ராணா ஆகியோர் தெலுங்கானா அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆன்லைன் பெட்டிங் விவகாரத்தை பொறுத்தமட்டில் அமலாக்கத்துறை மிக தீவிரமாக கண்காணித்து வருகிறது. என்றால் இந்த பெட்டிங் அப்ளிகேஷன் மூலமாக சட்டவிரோத பண பரிமாற்றம் வெளிநாடுகளுக்கு நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அதன் காரணமாகத்தான் இதில் நடித்த அனைத்து பிரபலங்களையும் தற்போது அமலாக்கத்துறை ஒவ்வொருவரையாக விசாரித்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. ஆடியில் அதிரடி ஆஃபர் 5 முதல் 50% வரை தள்ளுபடி விற்பனை. நம்ம ராயல் பர்னிச்சர்ஸ், நாகர்கோவிலில். அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்.